Good morning, students. I am MRK. We are going to see plus 1 mathematics, chapter 2, basic algebra. Exercise 2.8, first sum. X cube into x minus 1 by x minus 2 greater 0. தனித்தனியாக எடுத்துக்க எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி தனித்தனியாக எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிக்கோ. எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, மைனஸ் 1 அங்கிட்டு போனால் ப்ளஸ் 1 ஆயிரும், எக்ஸ் ஈக்குவல் டு 1, மைனஸ் 2 அங்கிட்டு போனால் ப்ளஸ் 2 ஆயிரும். நம்பர் லைன் யூஸ் பண்ணி மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி போட்டுக்க. 0, 1, 2 ஆர்டராக கரெக்ட் பண்ணிக்கிறணும். லெஃப்ட்டில் வந்து இங்கிட்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, குட். இப்போ இன்டர்வல் சார்னு எழுதையில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஒரு இன்டர்வல், நெக்ஸ்ட்டு 0 to 1 ஒரு இன்டர்வல், அடுத்து 1 to 2 ஒரு இன்டர்வல், 2 to இன்ஃபினிட்டி அப்படின்றது ஒரு இன்டர்வல். நெக்ஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆன்சர் எடுக்கணும். சரிங்களா சொல்கிறது? குட். இப்போ ஃபஸ்ட்டு டேபிள் போட்டிருக்கேன், இன்டர்வல்ஸ்னு சொல்லி அந்த 4 இன்டர்வலையும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃபேக்டரை இங்கே எழுதிக்க. எக்ஸ் க்யூபு சம்மு கொடுத்துருக்குல்ல, அதை எக்ஸ் க்யூபு எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு போட்டுக்க. இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இந்த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 அதுக்கு இடையில் ஒரு நம்பர் எடுக்கிறோம், மைனஸ் 1 அப்படின்னு எடுத்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணு. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. மேலே மைனஸ் 1, இதுவும் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், கீழே என்ன வரும்? மைனஸ் வரும். அப்போ ஆன்சரில் என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்துக்கோ. மைனஸ் கிடைக்கும். நம்மளுக்கு நம்பர்ஸ் என்ன வரும்னு தேவையில்லை, பாசிட்டிவாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும். இந்த மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0ல் ஒரு நம்பரை எடுத்து போட்டுப்பார். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிப்பார். இந்த போட்டு காமிச்சிருக்கேன். அப்போ ஆன்சர் நெகட்டிவ் வருது. அப்போ சைன் இங்கே எழுதி கீழே நெகட்டிவ் போட்டுக்க. நெக்ஸ்ட்டு 0,1 அப்படின்றது 0க்கும் 1க்கு இடையில் 0.5 அப்படின்ட்டு வரும். 0.5 அப்படின்ட்டு வரும். 0.5 அப்படின்ட்டு வரும். அப்போ இதில் எடுத்து போட்டோம்னா பாசிட்டிவ், இது நெகட்டிவ், கீழே நெகட்டிவ், அப்போ பாசிட்டிவ் வந்துடும். சரியா சொல்கிறது? பாசிட்டிவ் சைன் வரும். ரைட். அப்போ சைன் வந்து பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கு இடையில் 1.5 போட்டுப்பார். 1.5 போட்டு வந்து எடுக்கிறேன் ஆன்சரு. அப்போ இது பாசிட்டிவ், மேலே பாசிட்டிவ், கீழே என்ன வந்துடும்? நெகட்டிவ் வரும். அப்போ நெகட்டிவ் ஆன்சர். இந்த 1,2 இன்டர்வல் நெகட்டிவ், சைன் நெகட்டிவ். சரியா சொல்கிறது? மறந்துடாதான். ரைட். அடுத்து 2,∞ 4ன்னு சம் போட்டுப்பார். 4 ஆன்சர் போட்டால் எல்லாமே என்ன வரும்? பாசிட்டிவ் வரும். ரைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 0வோட பெருசு அப்படின்னு சொல்லல, 0வோட பெருசு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓப்பன் சைடில் தானே அந்த இன்இக்வாலிட்டி இருக்குது. அப்போ பாசிட்டிவை செலக்ட் பண்ணுறேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு அந்த இன்டர்வல் என்ன இருக்குது? 0,1 யூனியன் 2,∞ அப்படின்ட்டு இருக்கணும். ஓகேயா? ரைட். க்ளோஸ் ப்ராக்கெட் போடக்கூடாது. அங்கே கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இல்லை. கிரேட்டர் தன் சிம்பிளில் ஈக்குவல் தான் இருந்துச்சுன்னா தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? அதனால் அதை பற்றி நம்ம இப்போ ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. 2 இன்டர்வல் எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்க. 0வோட பெருசு அப்படின்னா பாசிட்டிவ். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. 2x minus 3 by x minus 2 x minus 4 less than 0. அப்போ தனித்தனி ஃபேக்டராக எடுத்து 2x minus 3 is equal to 0, 2x equal to 3, x equal to 3 by 2, x minus 2 is equal to 0, x equal to 2 positive, x minus 4 is equal to 0, x equal to plus 4, minus infinity plus infinity. அப்போ 3 by 2 2 4 அப்படின்ட்டு வருது. சரிங்களா? இன்டர்வல் கரெக்டாக போட்டுக்க. 3 by 2ன்றது 1.5, அதுக்கப்புறம் தான் 2, அதுக்கப்புறம் தான் 4. ஓகே, குட். இப்போ நம்ம இன்டர்வல் சார்னு எடுத்து எழுதிக்கலாம். இல்லை டேரெக்டாக டேபிள்ஸுக்கு போனாலும் சரி. மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 3 by 2 அப்படின்றது ஒரு இன்டர்வல், 3 by 2லேருந்து 2ன்றது ஒரு இன்டர்வல், 2 to 4 அப்படின்றது ஒரு இன்டர்வல், 4 to infinity அப்படின்றது ஒரு இன்டர்வல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. அந்த இன்டர்வல்ஸ் அப்பெல்லாம் மேலே எழுதுகிறேன், அதை எடுத்து திருப்பி கீழே எழுதிட்டேன். இப்போ நம்பர்ஸ் வந்து அதுக்கு இடையில் நம்ம செலக்ட் பண்ணி போடணும். இது 3 by 2 அப்படின்னா 1.5, இதுக்கு இடையில் வந்து 0வோட இருக்கும். ஃபஸ்ட் இன்டர்வலில் 0 போட்டோம்னா மேலே நெகட்டிவ் வரும், கீழே நெகட்டிவ் வரும், இங்கேயும் நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ் மேலே பார்த்து நெகட்டிவ் வந்துடும் ஆன்சரில்.
புரியுதா சொல்கிறது? இந்த ஆன்சர் கிடைக்கிறதால தம்பி எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ, அது ஃபுல்லாக அதுக்கு பேர் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீ பார்த்துக்கோ. சப்போஸ் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இனிக்வாலிட்டியில் கொடுத்ததை ஃபேக்டரை தனித்தனியாக எடுத்து எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம்ல, அதுதான் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். ரைட். ஃபஸ்ட் இன்டர்வலில் வந்து 0 எடுத்து போட்டு பார்க்க நெகட்டிவ் வருது. ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் இன்டர்வலில் 1.5 2 இருக்குது. 1.6 1.7 1.8 அந்த மாதிரி போட்டுப்பார். ஏன்னா 3/2ன்றது 1.5, 2க்கு இடையில 1.9 1.6 இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இப்போ 1.8ன்னு போட்டோம்னா இது என்ன வரும்? இது வந்து இப்போ 1.8ன்னு போட்டோம்னா 3.6ன்னு வந்துடும். அப்போ பாசிட்டிவ் கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் கிடைக்கும். பாசிட்டிவ் ஆயிரும் ஆன்சர். கீழே வந்து என்ன வந்துடும்? பாசிட்டிவ் அப்படின்னு கிடைக்கும். சரியா சொல்கிறது? பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு 2,4 கிட்ட 3 போட்டுப்பார். 3 போட்டால் மேலே பாசிட்டிவ், கீழே என்ன ஆகுது? நெகட்டிவ் வருது. நெகட்டிவ். அப்போ 4,5 போட்டுப்பார். பாசிட்டிவ் வருது. ஓகேங்களா? இப்போ நான் இன்டர்வல் செலக்ட் பண்ணணும். 0வோட சிறுசு அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். 0வோட சிறுசு அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ் இன்டர்வல் வந்து ஃபஸ்ட் இன்டர்வல் ஒன்று, இந்த இடையில 2,4 ஒன்று. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, 3/2 யூனியன் 2,4 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. குட். இதுதான் செகண்ட் சம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். x² - 4/x² - 2x - 15 <0. அப்போ x² - 4 வந்து ஃபேக்டராக பிரிச்சுக்க. a² - b² அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம்னா x + 2x - 2ன்னு எழுதலாம். கீழே வந்து ஃபேக்டரைஸ் பண்ணு. 5 3s are 15, x - 5 x + 3 < 0. தனித்தனியாக ஃபேக்டர் எடுத்துக்க. தனித்தனியாக ஃபேக்டர் எடுத்துட்ட அப்படின்னா x = -2ன்னு ஒன்று வரும், x = +2ன்னு ஒன்று வரும், x = 5ன்னு ஒன்று வரும், x = -3ன்னு வரும். அந்த நம்பர்ஸ் தான் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த நம்பர் தான் என்னது? கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? பார்த்து நிதானமாக. கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு நான் கேட்டாங்கன்னா செய்யணும். சரியா? அதுதான் இங்கே முக்கியம். சரி. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வல்ஸ் நம்பர் லைனில் போட்டு பிரிச்சுக்கோ. நம்பர் லைனில் போட்டு அவ்வளோ நம்பரே பிரிச்சுட்டேன். மைனஸ் நம்பர் இங்கிட்ட இருக்கணும், கரெக்டாக போட்டுறணும். நம்பர் லைனு -3க்கு எடுத்தால் -2 வரும். அப்போ -∞ -3 -3 to -2 -2 to 2 2க்கு 5. அடுத்து வந்து 5லேருந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக. ஓகே. குட். நெக்ஸ்ட்டு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி அதிலிருந்து இன்டர்வல்ஸ் எழுதிக்க வரிசையாக. அப்புறம் அந்த சம்மை எழுதிக்க. சம்மில் உள்ள ஃபேக்டர் எழுதிக்க. x + 2 x - 2 x - 5 x + 3. ஓகேங்களா? ரைட். அப்போ ஃபஸ்ட் இன்டர்வலில் -3க்கு முன்னாடி -4 -5 எது வேணாலும் போடலாம். போட்டுப்பார். -5 போட்டு பார்த்தாலும் சரி. அப்போ என்ன ஒரு எல்லா இன்டர்வல் எழுதிக்கிறேன். -5 மேலே ப்ளஸ்ன்னு ஆயிரும், கீழே மைனஸ் வரும். கீழே என்ன ஆயிரும்? இதில் மைனஸ் வரும், இதுலேயும் மைனஸ் வரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து ப்ளஸ் அப்படின்னு கிடைக்கிது. சைனு. சரிங்களா? பாசிட்டிவில் கிடைக்கிது. பாசிட்டிவில் கிடைக்கிது. பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. ரைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்டர்வலில் என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. -3 to இங்கிட்டு போடையில் -2.5 போடலாம். -2.5 போட்டோம்னா இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸு ப்ளஸ் ஆயிரும். இங்கே கீழே மைனஸ் வரும். சரியா? இங்கே என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். அப்போ டோட்டலாக மைனஸ் வரும். டோட்டலாக என்ன வரும்? மைனஸ் வரும் அப்படின்றத பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒவ்வொரு இன்டர்வல் போட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிடைக்கும். -2,2 இடையில போட்டால் 0 போட்டோம்னா போட்டுப்பார். ஃபேக்டரில் பாசிட்டிவ் கிடைக்குது. 2,5க்கு இடையில 4 போட்டுப்பார். போட்டால் நெகட்டிவ் கிடைக்குது. 5,∞ 5க்கு மேலே எது வேணாலும் போட்டுப்பார். நெகட்டிவ் கிடைக்குது. இப்போ நான் ஏன் வந்து இந்த இடத்துல ப்ராக்கெட் எப்படி மாற்றுறேன் அப்படின்ட்டு மட்டும் பாரு. ஈக்குவல் டு போட்டிருக்கனால ரெண்டு சைடும் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுறாத. சரியா? ஏன்னா சப்போஸ் இந்த நம்பர் எடுத்து ஃபேக்டரியில் போடையில்
நாட் டிஃபைன் வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு வந்து நம்ம போடக்கூடாது அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அப்போ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு அப்படின்னா -3, -2ன்னு சொல்லி 2 சைடும் சும்மா க்ளோஸ் போட்டு காமிச்சிருக்கேன் உனக்கு. பட் அங்கே மேலே பாரு, மேலே டினாமினேட்டரில் x-5ன்னு ஒரு ஃபேக்டர், x+3ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. -3 கொண்டு இந்த ஃபேக்டரில் போட்டோம்னா கீழே டினாமினேட்டரில் கீழே 0 ஆயிரும். அப்போ நாட் டிஃபைன் ஆயிரும். அப்போ -3 வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்றணும். புரியுதா? நீ வாட்டில் சிம்பிளில் >= greater கொஸ்டினில் கொடுத்துருக்குன்னு சொல்லி 2 சைடும் ஈக்குவல் போட்டுறாத. இதை கொண்டு இங்கே அப்ளை பண்ணி பார்க்கல நாட் டிஃபைன் கிடச்சிச்சுன்னா எப்படி நம்ம சைன் கண்டுபிடிக்க முடியும்? அதனால் இது வராது அப்படின்னு அர்த்தம். -3க்கு ஓப்பன் ப்ராக்கெட். அதே மாதிரி 5 கொண்டு போட்டாலுமே என்ன ஆயிரும்? +5 போட்டாலும் 0 வந்துடும். கீழே நாட் டிஃபைன் வந்துடும். அப்போ பாசிட்டிவ், அது 0 ஆயிரும். அப்போ 5யும் போடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். 5க்கும் ஓப்பன் இன்டர்வல். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக பார்த்துக்க. குட். தேங்க்யூ.